இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போவது, நீங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு செய்தி தான் இந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு நாள் இந்த முதல் கிழமையாக இருக்கணும், டிசம்பர் மாதம், நான் வந்து காலை நேரத்தில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு செய்தி, விசேஷமாக நத்தார் செய்தியாக நான் எதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஜபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வாசித்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் எனக்கு மிக தெளிவாக பேசினார். இந்த பகுதியிலிருந்து செய்தியை பேசும்படியாக எனக்கு தெளிவாக பேசியதை நான் விளங்கி கொண்டேன். அதிலிருந்து நான் லூக்கு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21 அந்த 5 வசனங்களை தான் நான் இந்த முழு சீசனும், நான் 17, 15, 16 ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு, எல்லா இடம் போன இடத்துல எல்லாம் நான் இதைத்தான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் 2ஆம் தரம் மண்டி கேட்பீங்க. ஆனால் ஆண்டோட வசனத்தை 2ஆம் தரம் கேட்டாலும் பரவாயில்ல. அது ஆண்டோட வசனம் எப்போவுமே உங்களுக்கு வல்லமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நத்தால் என்பது, நத்தார் நாட்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, நத்தார் என்றது ஒரு சமயத்தாலோ ஒரு தேசத்தாலோ கொண்டாடப்படுகிற ஒரு விடயம் அல்ல. நான் திரும்பி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் எந்த நகரத்துக்கும் நீங்கள் இன்று சென்றால் அங்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. நத்தார் கொண்டாடப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது? புதர் டிஷான் போன கிழமை எங்களுக்கு நினைவூட்டினார், உங்களுடைய பிறந்த நாள் வந்து இயேசுவின் பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து என்று நீங்கள் உங்களுடைய தின நாள், உங்களோட தினக்குறிப்பில் உங்களோட பிறந்த நாளை நீங்கள் எழுதுறீங்க. 2024ஆம் ஆண்டு இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம்டா, அது இயேசு பிறந்து 2024ஆம் ஆண்டு. இதை நீங்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இந்த தினக்குறிப்பை நாங்கள் எழுதுவதல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அவங்களோட செக்ல இல்லாத அவங்க எழுதுற ஒரு நாளில் ஒரு கம்ப்யூட்டர்ல அன்றைக்கு ஒரு டேட் ஒன்று போடுறாங்கண்டா, அந்த டேட் வந்து இயேசுவின் பிறப்பை வைத்து எழுதப்படுகிற ஒரு தினமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வல்லமை? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வல்லமை என்பதுதான் எங்களோட கேள்வி. ஏன் இந்த இயேசு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துகிறார் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16லிருந்து 21ஆம் வார்த்தை வரை. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் உங்கள் மத்தியில் நாங்கள் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த நத்தார் ஒரு சாதாரண ஆண்டவரே கலாச்சாரமாக கொண்டாடாமல், அந்த நத்தார் நாளில் நீர் செய்த இந்த வல்லமையான நிகழ்வை நாங்கள் நினைவு கூறி உங்களுக்கு அன்பு செலுத்தி நன்றி செலுத்தும் இருதயத்தோடு இந்த நாளை ஆண்டவரை செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. 21ஆம் வசனம் முடியும்படி சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள், நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் இன்று உங்கள் முன் நிறைவேறி இருக்கிறது. இதுதான் நற்செய்தி. இந்த வார்த்தை, அதாவது எசாயா 61ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட இந்த வார்த்தை, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எடுத்து அவர் வாசித்து அவர் சொல்லுகிறார், இன்று இந்த வார்த்தை உங்கள் முன்னிலையில் நிறைவேறி இருக்கிறது. அதுதான் நற்செய்தி, அதுதான் நத்தார். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய ஊர், அவர் இருந்த ஊருக்கு செல்லுகிறார். அந்த இடத்தின் பெயர் நாசரத்து. நாசரத் என்ற இடத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா, உங்களுக்கு நினைவிருக்கும், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நத்தானியலிடம் வந்து பிலிப் சொல்லுகிறார், இயேசை குறித்து சொல்லுகிற பொழுது நத்தானியல் கேட்ட கேள்விதான், நாசரத்தில் இருந்து ஏதாவது நன்மை வர முடியுமா? அதாவது ஒரு தரித்திரமான ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு நன்மையே வர முடியாது என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில், பிரசித்தமான இடத்தில் இயேசு பிறக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்த இயேசு
அவர் வந்து அவருடைய அந்த தரித்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்திலே அவர் வந்து சபத் நாள் அன்று எழும்பி நின்று அவர் மக்கள் மத்தியில் அவர் வந்து அந்த நேரத்தில் இருந்த எசாயா புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கும் பொழுது 18-19 வார்த்தைகளை நீங்க நல்ல வடிவாக வாசித்து பார்த்தால், என்னை, அதாவது ஆண்டவர் என்னை அபிஷேகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த எண்ணெய் என்ற வார்த்தை தன்னை காட்டி 3 தடவைகள் அந்த இடத்தில் எண்ணெய் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. 18-19 திரும்பி வாசி பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு தன்னையே காண்பிக்கிறார். எண்ணெய் நான் என்பதை 3 தடவை அவர் காண்பிக்கிறார். அவரை தான் ஆண்டவர் அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். அவரை தான் ஆண்டவர் வந்து தயார்படுத்தி இருக்கிறார். அவரை தான் இந்த காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். அதற்கு பிறகு 21ஆம் வார்த்தைக்கு நீங்க வரும் பொழுது 20-21 வரும் பொழுது உங்களுக்கு வாசிக்கலாம். அதில் இருந்த எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டதாம். காண்றீங்களா வாசிக்குள்ள? அதுல இருந்த எல்லாருடைய கண்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவர் தன்னை சுட்டி காட்டுகிறார். நான் தான் இதை செய்ய வந்தேன் என்று சொன்ன பின்பதாக, என்ன செய்ய வந்தேன் என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த பிறகு, ஆனால் அது சொன்ன பின்பதாக அதில் இருந்த எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நத்தார் என்பது இயேசுவை நோக்கி எங்கள் கண்கள் வைக்கப்படுகிற ஒரு காலம், வேறொருவரையும் குறித்து அல்ல. அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலம், அவரை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். ஏன் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறோம்? பாருங்கள், அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தியை சொல்வதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். பாருங்க, முதலாவது அவர் 4 விதமான மக்களுக்கு இதில் பேசுகிறார். அவர் பேசப்படுகிற 4 விதமான மக்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த நாளில் ஒரு பகுதிக்கு வருவாங்க. முதலாவது அவர் இந்த நற்செய்தியை பேச வந்த நபர்கள் தான். அவர் சொல்லுறார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் செய்தார். ஏழை எளிமையில் வாழ்கிறவர்களுக்கு இயேசு ஒரு நற்செய்தியாக இருக்கிறார். அவர் வந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலை செய்து அந்த தரித்திரமான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? நான் அப்படிப்பட்ட பின்னணியில் வந்த ஒரு நபர். நாங்கள் அப்படிப்பட்ட ஏழையான வளர இல்லை, ஆனா ஒரு காலத்துல ஒரு தருணத்துல எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலை நிமித்தம் வீடு இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்த நேரத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் 2 வருடமாவது நான் வாழ்ந்திருக்கிறபடி எனக்கு தெரியும். லைட் இல்லை, தண்ணி இல்லாத ஒரு வீட்டில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் 2 வருடங்கள். அது எனக்கு இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த 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 அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது காரணமே இன்று ஏழைகளை குறித்து என் இருதயத்தில் ஒரு பாரத்தை ஏற்படுத்துவதற்காக என்று நான் காண்கிறேன். அந்த அனுபவம் ஒரு அழகான அனுபவம், கஷ்டமான அனுபவம் அந்த நாட்கள்ல. ஆனால் இன்றைக்கு நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அது எனக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் நான் காண்றேன். அப்படிப்பட்ட ஏழைகளை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை, எனக்கு நற்செய்தி வந்ததே அப்படிப்பட்ட அந்த வீட்டில் இருக்கக்குள்ளதான். எல்லாமே ஆண்டவருடைய செயல்பாடு தான். அவர் நற்செய்தியை கொண்டு வந்தது நான் வந்து அதிலிருந்து வெளியில வந்த பிறகு என்ன நற்செய்தியை கொண்டு வரல. நான் அந்த வீட்டில் இருக்கக்குள்ளதான் எனக்கு நற்செய்தியை நான் கேட்டது. இந்த காலத்துல உங்களோட வாழ்க்கையில நீங்களும் இந்த ஏழைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. உங்களுக்குள் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வர தயாராக இருக்கிறார். உங்களை அதிலிருந்து அவர் ரட்சிக்க, அதிலிருந்து உங்களை கலட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அதான் முதலாவது குழு. 2வது குழுல நாங்கள் இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. அவர் சொல்லுகிறார், கைதிகளை விடுதலையாக்கவும். 2 நாட்களுக்கு முன்பதாக அம்பேபூஸ் பிரதேசத்தில் இருக்கிற வாலிபர்களை மறுசீரமைக்கப்படுகிற, அதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு பிழைகள் செய்கிற வாலிபர்கள் போலீஸால பிடிச்ச பிறகு அவங்கள நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்திலிருந்து அவங்களோட பிழை நிமித்தம் அவங்கள சிறைக்கு போடாம
இந்த மறுசீரமைக்கிற இடத்துக்கு தான் அனுப்புகிறாங்க. அது கேகோல் அம்பைப்பூச பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல நற்செய்தியை பார்த்து கொள்வதற்கு 2 நாளைக்கு முதல்ல எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அதில் 16 வயதுலேருந்து 22 வயது வரைக்குமான வாலிபர்கள் தான் இருந்தாங்க. எல்லாமே சரியா துக்கமாக இருந்துச்சு. அவங்களோட முகங்களை பார்க்கல, கண்களை எல்லாரையும் ஒரே மாதிரி தலைமாறு வெட்டி ஒரே மாதிரி உடுப்பு உடுத்தி அவங்க எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கும் பொழுது எனது இருதயத்தை இதே வார்த்தையை தான் அவங்களுடைய பேசினேன். அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது கைதிகளை விடுதலை செய்வதற்காக. அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் இதுதான், நீங்கள் இன்றைக்கு இந்த ஒரு 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 இடத்துல உங்களை கைது செய்து வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, உங்களைய போதை வஸ்து கைது செய்திருக்கிறது, உங்களை அடிமையாக்கி இருக்கிறது. இதில் ஆண்டவர் கதைக்கிற விஷயம் ஒரு 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 கூட்டுக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல. அவர் இதில் கதைப்பது, நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால், போதை வஸ்தாய் இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் மதுபானமாய் இருக்கலாம், சூதுவாய் இருக்கலாம், ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில். அப்படி இல்லாவிட்டால் திரும்பி திரும்பி ஒரு உறவு முடியக்குள்ள இன்னொரு உறவுக்கு போய் அது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக. உங்களுக்கு அதாவது உங்களை ஏதாவது ஒன்று ஆளுகை செய்தால் நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். ஏதாவது ஒன்று உங்களை ஆளுகையை செய்ய வேண்டாம், அது உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, உங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஏதாவது ஒன்று உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கண்டா, அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். முதலாவது ஏழைகளுக்கு அவர் நற்செய்தியை கொண்டு வந்தார். 2வது அடிமைகளை விடுதலை செய்ய வந்தார். 3வதாக குருடர்களை சுகப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதோட அர்த்தம் என்ன? அது அர்த்தம் தான், சுகவீனம் இருக்கிற பல பிரச்சனைகளினால் உடல் ரீதியாக சுகஈனத்தின் நிமித்தம், வருத்தங்களின் நிமித்தம் கஷ்டப்படுகிற மக்களை அவர் சுகப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், எங்களோட சபையில் நாங்கள் சுகஈனத்தை, ஆண்டவருடைய சுகஈனத்தை மிகவும் விசுவாசிக்கிற நபர்கள், நாங்கள் அதற்காக ஜபிக்கிற நபர்கள். போற இடம் எல்லாத்திலையுமே எங்களுக்கு சாட்சிகள் கொடுக்கப்படுகிறது, ஆண்டவர் எவ்வாறு அவர்களை சுகப்படுத்தினார் என்று. நேற்று வட்டப்பல பிரதேச கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் இருக்கக்குள்ள ஒரு 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 டீச்சர், ஒரு ஆள் வந்து வேறு சமயத்தை சேர்ந்த ஒரு டீச்சர். ஆனால் அவன் சொன்னா, நான் அப்படி வருத்தப்பட்டு வீட்டில் இருக்கக்குள்ள எனக்கு எழும்பக்கூட முடியாத நிலையில் நான் வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள பலர் என்ன வந்து பார்த்தாங்க. அந்த பலர் வர்ற நேரத்தில் இந்த சபையின் பாஸ்டரும் என்ன வந்து பார்த்தா. ஆனால் அவள் வந்து பார்த்துட்டு போகல, அவள் எனக்காக ஜெபிச்சா. அவள் ஜெபிச்சு போனதுக்கு பிறகு நான் எழும்பினான் கட்டில இருந்து. எழுப்பினது மட்டுமல்ல, எனக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தேவை, அந்த இடத்த நான் தேடி போகணும் என்று நான் இந்த சபையை தேடி வந்தேன். எனக்கு முழுமையா சுகம் கிடைச்சு என்று நான் விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் நேற்று சாட்சி கொடுத்தாள். ஆண்டவர் இன்னுமே 2024 வருடங்களுக்கு பின்பதாக இயேசு, நான் அந்த அந்த சகோதரிக்கு சொன்னேன், நத்தால் உங்கள் வீட்டுக்கு வந்தது, நத்தார் உங்களோட வீட்டுக்கு வந்தது என்று நான் அவருக்கு சொன்னேன். என்னென்று நத்தார் வந்தது? இயேசு நீங்க சுகீனமா இருக்கும் பொழுது இந்த பாஸ்டர் கூடாக உங்களோட வீட்டுக்குள்ள வந்து உங்களை தொட்டா. ஆமென். அதுதான் நத்தார், அதான் நத்தார். 3வது குழு வந்து சுகீனமா இருக்கிற மக்களை சுகப்படுத்துவதற்காக. 4வது குழு யாரு? என்னது இல்லை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4வது யாருண்டு? ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு. யார் ஒடுக்கப்பட்டவர்கள்? இன்றைக்கு பலர் பலவிதமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றில் அவர்கள் வந்து மன ரீதியாக, இன்றைக்கு மனநோய் அதிகமாய் இருக்கிற காலமாய் இந்த காலத்தை சொல்ல முடியும். பலர் சரியான விதத்தில் மன அழுத்தத்தின் நிமித்தம் அவர்கள் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு இரவில் நித்திரைக்கு போகக்கூட முடியாது. அதை விட பல விதங்களான ஒடுக்கங்கள், உறவுகளால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். பிள்ளைகளின் தேவைகள் நிமித்தம் என்னென்று அதை சந்திக்கிறது என்று தெரியாம இன்றைக்கு நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட அழுத்தங்களின் மத்தியில், இது ஒடுக்கம் என்று சொல்லப்படுது, அழுத்தம் தான் இதில் பேசப்படுகிறது. ஏதாவது ஒரு அழுத்தத்தின் நிமித்தம், அப்படிப்பட்ட அழுத்தங்களால்
உங்களுக்கு வருகிற உறவுகளால் வருகிற அழுத்தங்கள், சில தேவைகள் சிந்திக்கப்படாததால் வருகிற அழுத்தங்கள், சில பிரச்சனைகளினால் வருகிற அழுத்தங்கள், உறவுகள் உடைக்கப்படுகிறதால் வருகிற அழுத்தங்கள், அப்படிப்பட்ட அழுத்தங்களினால் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால் இயேசு சொல்லுகிறார், நான் அதிலிருந்து உன்னை விடுதலை செய்வதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த 4 குழுக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த 4க்கு உள்ள ஒரு குழுல இருப்பாங்க. ஒன்று அவங்க ஏழைகள், அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் யாரு? சிறை அடைக்கப்பட்டவர்கள் அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. 3வது யாரு? வருத்தங்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 4வது ஒடுக்கப்பட்டவர்கள். பணம் இருக்கிற மக்கள் கூட ஒடுக்கப்பட்டவர்களாக தான் கூட இருக்கிறாங்க. பணம், எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. பல பிரச்சனைகளின் ஊடாக செல்லுகிற மக்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இந்த 4 குழுக்களுக்கும் நற்செய்தியை பிரகாசித்து அவர்களை விடுதலை செய்வதற்காக இயேசு வந்திருக்கிறார். அந்த 21ஆம் வசனம் மிக முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், இன்றைய நாள் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இந்த எசாயா சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்னை அபிஷேகப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக, அதாவது உங்கள் வாழ்க்கைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுதலை செய்ய எனக்கு அபிஷேகம் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் நத்தார், இதுதான் நற்செய்தி. இதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக 19ஆம் வார்த்தையில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். 19 கர்த்தருடைய அனுக்கிரக, அப்படி அல்லது தயவு நிறைந்த வருடத்தை பிரசித்தப்படுத்துவதற்கே அனுப்பினார். அதில் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய அனுக்கிரக வருடத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்னது அதில் அர்த்தம்? இது உங்களுக்கும் எனக்கும் விளங்காது. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சபத் நாள் ஒன்று சேர்ந்த யூதர்களுக்கு இது நல்லாவே விளங்கும். இதில் அர்த்தம் என்னண்டு? இதில் அர்த்தம் தான், அந்த ஆண்டவர் அந்த காலத்தில் இருந்த யூதர்களுக்கு மோசையின் ஊடாக அவர் நீதிகளை வழங்கியிருந்தார். அந்த நீதிகளில் இருந்த ஒரு நீதி தான், உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது கடன் பட்டிருந்தா அந்த கடனை 7 வருடத்துக்குள்ள நீங்க கொடுத்து முடிக்கணும். அந்த 7 வருடத்துக்குள்ள உங்களோட கடனை உங்களுக்கு கட்ட முடியாம விட்டா 7வது வருடத்துல அந்த கடன் கொடுத்தவர் அந்த கடனை அப்படியே மறந்துடணும். அது பிறகு கேட்கலாது. ரைட்? அந்த கடனை அப்படியே மறந்துவிடணும், அப்புறம் கேட்கலாது. ரைட்? இப்போ இது கடன் எடுத்தவருக்கு நற்செய்தியா இருக்கலாம், ஆனா கடன் கொடுத்தவருக்கு நல்ல செய்தி இல்லை. ஆனா ஆண்டவர் ஏன் அப்படி செய்தார்? ஆண்டவர் அதை செய்ததுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு நபர் வட்டி மேல் வட்டி கொடுத்து கடன் எடுத்து அவர் ரோட்ல தள்ளப்படுகிற நிலைமைக்கு வரக்கூடாது. அதனால தான் 7 வருடத்துக்குள்ள கொடுக்க முடியாட்டி அதை அப்படியே அந்த நபரை விடுதலை செய்யுங்க, அவருக்கு அதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு நீதி இருந்துச்சு. அந்த நீதி தான், உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு, அதாவது உங்களோட பரம்பரைக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்தாண்டா அந்த நிலத்தை நீங்க வித்தாலும் அந்த நிலம் 50 வருடத்துக்கு பின்பதாக மீண்டும் அந்த சொந்தக்காரருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பரம்பரைக்கு சொந்தமான இடம்டா அது 50 வருடத்துக்குள் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாண்டா உங்களோட வாழ்க்கையில நீங்க மறிப்பதற்கு முன்பதாக நீங்க ஒரு வித்தன்னா உங்களுக்கு திரும்பி அது கிடைத்து அடுத்த பரம்பரைக்கு நீங்க அதை பாரம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு நீதி. அது இன்றைக்கு எத்தனையோ பேர் உங்களோட அம்மா அப்பா இல்லாட்டி உங்களோட தாத்தா பாட்டி இல்லாத அதுக்கு முன்னால 2 பரம்பரை 3 பரம்பரைக்கு முன்னால அவங்களுக்கு இருந்த இடங்களை உங்களுக்கு வர வேண்டிய அந்த இதுகளை அவங்க வித்திருப்பாங்க. ஆனா அது இன்றைக்கு உங்களுக்கு திரும்பி வராது. அப்ப இயேசு ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நீதியை போட்டார் என்றால், அப்படி அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் மத்தியில ஒருத்தர் எல்லாருக்கும் அவர் இடம் கொடுத்திருந்தார் இருக்கிறதுக்கு. அந்த இடங்கள் மீண்டும் அந்த குடும்பங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அதை ஒருவர் எல்லாத்தையும் சொந்தப்படுத்தி மற்றவர்களை ரோட்ல போடக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். ரைட்? அனுக்கிரக வருடம் என்று சொல்றது, இந்த ஜூபிலி இயர் என்று சொல்றது இந்த 50வது வருடம். அதாவது அந்த எடுக்கப்பட்ட விற்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் மீண்டும் கொடுக்கிற வருடம் தான் அனுக்கிரக வருடம் என்று சொல்றது. அப்ப இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருடத்தை பிரசித்தப்படுத்துவதற்காக என்னை அனுப்பினார். என்னதில் சொல்ல வருகிறார்? நீங்களும் நானும் ஒரு கடனாளி.
நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை முழுவதும் கொடுக்க முடியாத, செலுத்த முடியாத ஒரு கடனை நாங்கள் பட்டிருக்கிறோம். அந்த கடனை இயேசு எங்களுக்காக செலுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அது என்ன கடன்? பாவம். நாங்கள் செய்த பாவங்களுக்கு எங்களுக்கு விலை செலுத்த முடியாது. எங்கள் பாவங்களுக்கு எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாவங்களுக்கு எங்களுக்கு விலை செலுத்த முடியாது. அந்த விலை செலுத்த முடியாத பாவத்துக்காக இயேசு நத்தார் நாளன்று இந்த உலகத்துக்கு வந்து அவர் சொல்லுகிறார், உனக்காக அனுக்கிரக வருடத்தை நான் இன்று பிரசித்தப்படுத்துகிறேன். அப்படி என்றால் உன்னுடைய கடன்கள் யாவற்றையும் நான் உனக்காக செலுத்துகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படி செலுத்தினார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசு நத்தார் நாளன்று 33 வருடங்களின் பின்பதாக சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அறையப்பட்டார். ஏன் அறையப்பட்டார் அவ்வாறு? உங்கள் பாவங்கள் என்னுடைய பாவத்துக்கு அவர் விலை செலுத்தினார். எங்களை அவர் விடுதலை செய்வதற்காக வந்தார். ஆனால் அந்த விடுதலை செய்வதற்கு எங்களுக்கு ஒன்றையும் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் ஒரு விலையை செலுத்த தேவையில்லை. இருந்தாலும் இயேசு எங்களுக்காக ஒரு விலையை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவர் உங்களுக்கும் எனக்காகவும் செலுத்திய விலைதான் அவருடைய வாழ்க்கை. சிலுவை மரணம், மிகவும் கொடூரமான மரணத்தை இயேசு முகம் கொடுத்தது காரணம் உங்களுடைய விலையை, உங்களுடைய பாவத்தின் விலையையும் என்னுடைய பாவத்தின் விலையையும் எங்களுக்காக அவர் செலுத்தினபடியினால் தான். அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு மரணத்துக்கு முகம் கொடுத்து எங்களுக்காக அவர் மரித்தார். யோசிச்சு பாருங்க சபை, இந்த காலை நேரத்தில் இது நற்செய்தி இல்லையா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது 4 விதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தாலும் அந்த 4 விதமான பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் முடிந்த பின்பதற்காக சதாகால ஜீவனுக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான விலையை, கடனை செலுத்துவதற்காகவும் அவர் வந்தார் என்பதுதான் லூக் 4:16-21 இயேசு எங்களுக்கு சொல்லுகிற விடயம். இதுதான் நத்தார். இதுதான் நத்தார். இதை விட ஒரு நற்செய்தியை எங்களுக்கு கேட்க முடியாது. இதுதான் அதில் இருந்த எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டதாம். இதை சொன்ன பின்பதாக யோசிச்சு பாருங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதய கண்கள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவின் மேல் வைக்கப்படட்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. அவர் உங்களுக்காக விலை செலுத்தி விட்டார். Moses, come. We'll sing that song, Emmanuel, once again. இந்த காலை நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த நாட்கள்ல. ஆனா எளிமைத்தனம், ஏழைத்தனம் உங்களை ஆட்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், அடிமைத்தனம் அல்லது சிறை அடைக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கை அழிந்து கொண்டிருந்தால், ஒரு நோய், அதுக்கு சுகம் இல்லை, எப்படி அந்த நோயிலிருந்து வெளியே வருவதென்று தெரியாமல் நீங்கள் என்று மனசோர்வு அடைந்திருந்தால், அல்லது ஒரு அழுத்தம், ஒரு தேவை சந்திக்கப்படாத நிமித்தம் ஒரு அழுத்தத்தின் ஊடாக நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற நபராயிருந்தால், நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட நபராயிருந்தால், மன அழுத்தத்தின் ஊடாக பயணம் செலுத்துகிற ஒரு நபராயிருந்தால், உங்கள் எல்லாருக்குமே இயேசு சொல்லுகிறார், எனக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நான் வந்தது உங்களுக்காக. இம்மானுவேல், நம் தேவன் நம்மோடு. இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இவ்வளவு காலமும் எங்களுக்கு எட்ட முடியாத தேவன், நாங்கள் என்ன செய்தாலும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதை நாங்கள் கொடுத்தாலும் அவருக்கிடம் எங்களுக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்த எங்களுக்காக அவர் பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து நத்தார் நாள் அன்று இம்மானுவேலாக மாறி, நம் தேவன் நம்மோடு மனிதனாக அவர் எங்களோடு ஒன்று சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கைகளை தொற்று மாற்றி இருக்கிறார். இதை விட எங்களுக்கு இருக்கிற நற்செய்தி என்ன தேவ மக்களே? இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். யாராவது சொல்றீங்கன்னா, பாஸ்டர், அந்த 4 குழுக்கள்ல
என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் இன்றைக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்கடா, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். அப்படி இல்லாவிட்டா உங்களுடைய கடன் செலுத்துறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னுமே நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர் உங்கள் கடனை செலுத்தி விட்டார் என்ற சத்தியத்தை நீங்கள் இன்னுமே ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த நத்தார் அன்று மிகப்பெரிய பரிசு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு அதுதான். ரட்சிப்பை கொடுக்க இயேசு தயாராக இருக்கிறார். இந்த மாசம் முழுவதும் நாங்கள் இந்த செய்தியை பல இடங்களுக்கு கொண்டு சென்றோம். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது எத்தனை பேர் என்று, ஆனால் நல்லா தெரியும், 1000க்கு மேற்பட்ட புதிய நபர்கள் இந்த நற்செய்தியை கேட்டிருக்கிறாங்க. இந்த நற்செய்தியை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நற்செய்தியை ஒவ்வொரு இருதயங்களையும் போட்டிருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுவதுதான், இந்த நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். நீங்க சொல்றீங்கடா பாஸ்டர், எனக்காக ஜெபிங்கன்னு உங்களோட கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ், கைகளை உயர்த்தி காண்பீங்க. எஸ், காண்கிறேன், அந்த கைகளை காண்கிறேன், அந்த கைகளை காண்கிறேன். ஆம், அந்த கைகளை காண்கிறேன். ஆம் ஆம், அந்த கையை காண்கிறேன். எஸ், கீழே போட்டுங்க. நாங்கள் அந்த பாட்டை உண்டா பாடுவோம். முதல்ல இம்மானுவேல், தாம் தேவன் நம்மோடு, அதை விசுவாசித்து பாடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதுக்கு பின்பதாக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்.